வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம மைதிலி என்ன பண்றாங்கன்னா ஜானகிட்ட கேக்குறாங்க, அத்தை உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா? ஜானகி சொல்றாங்க, அதெல்லாம் வேலை கிடைச்சிட்டுமா. அந்த பொண்ணு ரேவதி வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்கல்ல, உண்மையாவே அந்த பொண்ணு ரேவதி சொன்ன மாதிரி சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிறவங்க ரொம்ப பெரிய பணக்காரவங்க போல. ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட சாமுண்டீஸ்வரி வீட்டுல கொண்டு போய் விட சொன்னதுக்கு கரெக்டா கொண்டு போய் விட்டாரு. அங்க போனதோட அந்த அம்மாவும் எனக்கு செங்கல் சூளையில வேலை போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. மைதிலி கேக்குறாங்க, அத்தை நீங்க வேலை பார்க்குற விஷயம் மட்டும் மாப்பிள்ளைக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு. ஏன் இப்படி பண்றீங்க? ஜானகி சொல்றாங்க, மைதிலி இந்த விஷயத்த பத்தி இக்காரணம் முன்னிட்டு நீ மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடாத. கண்டிப்பா நான் வேலை பார்க்கறது தெரிஞ்சா கஷ்டப்படுவாரு. ஆனா எனக்கு தீபாவை மறக்கிறதுக்கு வேற வழியே இல்லை. வீட்லயே அமைதியா அப்படியே உட்கார்ந்துருந்தா எனக்கு பல ஞாபகங்கள் வருது. என் பொண்ணோட ஞாபகங்கள் நிறைய வருது. அவளை எப்படியாவது மறக்கணும். அதுக்காக தான் நான் இப்படி வேலை பார்க்கறேன்னு சொல்றேன். இங்க பாரு மைதிலி, நான் வேலை பார்க்குற விஷயத்த தயவு செஞ்சு மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடாத மைதிலி. அப்ப மைதிலி சொல்றாங்க, அத்தை நீங்க இவ்வளவு தூரம் கேட்ட பிறகு நான் எப்படித்த சொல்லுவேன்? சரி நான் சொல்லலத்த, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வேலைக்கு போயிட்டு வாங்க. ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு நான் வேலைக்கு போன பிறகு நீ மட்டும்தான் தனியா வீட்டுல இருப்ப. இது புது ஊரு வேற. யாருக்கிட்டையும் எந்த வம்புக்கும் போக கூடாது. சரியா? அமைதியா பொறுமையா இருக்கணும். மைதிலி சொல்றாங்க, அத்தை நான் யாருக்கிட்ட வம்பளுக்க போறேன்? யாருக்கிட்ட நான் போய் பேச போறேன்? அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. எனக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் அமைதியா தான் இருக்கேன். இது கேட்டதோட நம்ம ஜானகியும் சரி ஓகே நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்ப மைதிலியும் நம்ம ஜானகி வெளியில வராங்க. முத்துவேல் வந்துட்டு மைதிலிய எப்படியாவது அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துல மைதிலியோட வீட்டு வாசல்லையே வந்து நிக்கிறாரு. ஜானகி நேரா மைதிலி கிட்ட, இங்க பாரு மைதிலி, நான் இப்ப வேலைக்கு போனேன்னா சாயந்தரம் தான் வருவேன். அதனால நீ கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோ. சரியா? இந்த ஊர்ல நமக்கு யாரையுமே தெரியாது. இதை கேட்டதோட மைதிலியும் சரித்த நீங்க கவலைப்படாதீங்க. இதை கேட்டதோட ஜானகியும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப முத்துவேல் இதை பார்த்துட்டு, அப்ப ரெண்டு லேடிஸா தான் இந்த வீட்டுல தங்கியிருக்காங்களா? அப்ப இவரோட வீட்டுக்குள்ள போறது செம்ம ஈஸி போலயே. ஃபர்ஸ்டே இவகிட்ட லைட்டா நம்ம பேச்சு கொடுத்து பார்ப்போம். ஏற்கனவே அந்த சிவகாமி கிட்ட பேசினப்பதான் அந்த சிவகாமி ஊரு பஞ்சாயத்தை கூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்புறம் இந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட மாட்டிக்கிட்டேன். நம்ம லைட்டா இந்த மைதிலி கிட்ட பேசி பார்ப்போம். ஒருவேளை நம்ம ஆசைக்கு இணங்கன்னா நல்லது தானே. ஏன்னா ரெண்டு லேடிஸா தான் இருக்கிறாளுவோ, கண்டிப்பா காசுக்கு கஷ்டப்படுவாளுங்க. அப்படியே காசு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவளை நம்ம வழிக்கு இழுக்க வேண்டியதுதான் அப்படின்னு முத்துவேல் நினைக்கிறாரு. மைதிலி வந்துட்டு ஜானகியை வேலைக்கு அனுப்பினதோட அந்த இடத்துல நிக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ள நமக்கு யாருமே தெரியாது. சிலிண்டர் வேற தீண்டு போகுது. நம்ம யாருக்கிட்ட உதவி கேட்கறது? இந்த நேரம் பார்த்து வீட்டோட ஓனர் வேற எங்கேயோ வெளியூர் போயிட்டாரு. யாருக்கிட்ட உதவி கேட்கறது அப்படின்னு மைதிலி நின்றுகிட்டு இருக்காங்க. அப்ப முத்துவேல் நினைக்கிறாரு, இவ எதுக்கு இப்படி ஒரு மாதிரி நிக்கிறா? ஒருவேளை ஏதாவது உதவி தேவைப்படுதோ? சரி நம்ம லைட்டா போய் பேச்சு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு முத்துவேல் நைசா மைதிலி கிட்ட வந்துட்டு, ஊருக்கு புதுசா? அப்ப மைதிலி சொல்றாங்க, ஆமாயா ஊருக்கு புதுசு. முத்துவேல் கேக்குறாரு, என்னம்மா ஊருக்கு புதுசுன்னு சொல்லிட்டு இப்படி வெளியில நிக்கிற? இங்க உள்ளவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. சரியா? அப்ப மைதிலி சொல்றாங்க, அப்படியா? சரி, இது மாதிரி உங்களை பார்க்க ரொம்ப நல்லவர் மாதிரி தெரியுது. எங்களோட வீட்டோட ஓனர் வந்துட்டு எங்கேயோ ஊருக்கு போயிட்டாரு போல. இது மாதிரி சிலிண்டர் வேற தீந்து போச்சு, திடீர்னு தேவைப்படுது. அதுக்குதான் என்ன பண்றதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச நம்பர் இருந்தா கொடுங்களேன். உடனே முத்துவேல் சொல்றாரு, இங்க பாரு இது நம்ம வீடு மாதிரி. நீ எங்க ஊருக்கு வந்திருக்க, உனக்கு உதவி பண்ணாம இருப்பனா? நானே எல்லாம் ஏற்பாடு பண்ணி தரேன் இரு. இது கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, இல்லையா அதெல்லாம் வேண்டாம். நீங்க நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா நானே ஏற்பாடு பண்ணிப்பேன். இதுக்கு முத்துவேல் சொல்றாரு, இங்க பாரு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. நீ போய் வீட்டுக்குள்ள இரு, நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன். இது கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. நாங்க ஊருக்கு புதுசு, அதான் எதுவும் தெரியல. இந்த உதவியை மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துருங்க.
அதுக்கப்புறம் நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிக்கிறேன். இதை கேட்டதோட முத்துவேலு, சரிம்மா நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட மைதிலி அந்த முத்துவேலை ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்ப முத்துவேல் நினைக்கிறாரு, ஆஹா, ஆடு தானா நம்ம கிட்ட வந்து சிக்கிருக்கு, இவகிட்ட அப்படியே நைஸா பேசி இவளை நம்ம வழிக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் முத்துவேல் நினைக்கிறாரு, சரி நம்ம போயிட்டு ஆளை கூட்டிட்டு வருவோம் அப்படின்ட்டு போயிட்டு ஆளை கூட்டிட்டு வராரு. ஆளை கூட்டிட்டு வந்துட்டு மைதிலி கிட்ட, இவருதான் அந்த ஆளு, இவரை வீட்டுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணி கொடுத்துருவாரு. உனக்கு வேற ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா இந்த இருக்கு என் போன் நம்பரு, எனக்கு போன் பண்ணா போதும், நான் உடனே வந்துருவேன். அப்ப மைதிலி சொல்றாங்க, ரொம்ப நன்றி ஐயா, உங்களை பார்க்க ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்கீங்க. இதுக்கு முத்துவேல் சொல்றாரு, சரி சரி, நீ இதுக்கும் கவலைப்படாத, சரியா. இது கேட்டதோட மைதிலியும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா முத்துவேல் நினைக்கிறாரு, சரி நம்ம போயிட்டு நாளைக்கு வருவோம் அப்படின்னு முத்துவேல் அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறமா மைதிலி நினைக்கிறாரு, அவரை பார்க்கவே ரொம்ப நல்லவரா இருக்காரு, நமக்கும் நல்ல உதவி பண்றாரு அப்படின்னு. அப்புறமா நம்ம ஜானகி வந்துட்டு செங்கல் சூளையில வேலை பாக்குறாங்க. வேலை பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் வராங்க. அப்போ நம்ம மைதிலி வந்துட்டு வீட்டுல எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஜானகி கேக்குறாங்க, மைதிலி இதெல்லாம் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தது யாருமா? அதான் ஓனர் ஏதோ ஊருக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டனே. அப்ப மைதிலி சொல்றாங்க, அத்தை இங்க ஒருத்தர் இருந்தாரு, அவர் பேரு முத்துவேல், நம்ம வீட்டுக்கு எல்லா தேவைகளையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு, பார்க்கவே ரொம்ப நல்லவரா இருக்காரு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு மைதிலி, வீட்டுல நம்ம 2 பேரும் மட்டும்தான் தனியா இருக்கோம், நான் வேற வேலைக்கு போயிருவேன், நீ மட்டும்தான் தனியா இருக்க, யாரு நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறத பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது, சோ யாருக்கிட்டையும் பேசணும்னா கொஞ்சம் பார்த்து பேசு, சரியா. அப்ப மைதிலி சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே மைதிலி சொல்றாங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அப்பதான் முத்துவேல் வராரு, அப்படியே எனக்கும் ஒரு காஃபி கொண்டு வாங்களேன். அப்ப ஜானகி அவரை பார்த்துட்டு அதிர்ச்சியாகி எந்திரிக்கிறாங்க. அப்ப மைதிலி சொல்றாங்க, அத்தை பயப்படாதீங்க, இவருதான் நம்ம வீட்டுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தவரு. இது கேட்டதோட ஜானகியும் அப்படியா அப்படின்ட்டு நேரா முத்துவேலை பார்த்து, ரொம்ப நன்றிங்க. அப்ப முத்துவேல் அந்த ஜானகியும் பார்த்துட்டு, ஆட்டாளை விட ஆயா நல்லா இருக்காளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறமா முத்துவேல் நினைக்கிறாரு, சரிங்க எனக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க. மைதிலி போயிட்டு காஃபி கொண்டு வந்து முத்துவேல்கிட்ட கொடுக்குறாங்க. முத்துவேல்கிட்ட காஃபி கொடுக்கும்போது முத்துவேல் மைதிலியோட கையை பிடிக்கிறாரு லைட்டா. அப்ப மைதிலி டக்குன்னு காஃபியை கொடுத்துட்டு இந்த பக்கமா வந்து நிக்கிறாங்க, அதை பெருசா கண்டுக்கல. அப்புறமா முத்துவேல் காஃபி குடிச்சிட்டு, காஃபி ரொம்ப சூப்பரா இருக்கு, இதே மாதிரி காஃபி டெய்லி குடிக்கணும்னு தோணுது. இதை கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, அதுக்கு என்ன, இது மாதிரி என்னைக்காவது வந்தீங்கன்னா காஃபி போட்டு தரேன் அப்படின்னு. இது கேட்டதோட முத்துவேலும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அவர் போனதோட ஜானகி நேரா மைதிலியை பார்த்து, மைதிலி இதுக்கும் கொஞ்சம் பாதி இருந்துக்கம்மா. மைதிலி சொல்றாங்க, அத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க. உடனே ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறமா முத்துவேலை காமிக்கிறாங்க. முத்துவேல் வந்துட்டு ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம சிவனாண்டி கவனிக்கிறாரு. சிவனாண்டி முத்துவேல் தான், சித்தப்பா என்ன சித்தப்பா 2 நாளா ஆளே சரியில்லை. அப்ப முத்துவேல் சொல்றாரு, மகனே உன்கிட்ட சொல்றதுக்கு என்னடா இருக்கு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஊருக்கு மைதிலி அப்படின்னு ஒருத்தி குடி வந்திருக்காடா, பார்க்கவே செமையா இருக்கான், எப்படியாவது அவளை அடையணும். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க சித்தப்பா, ஏற்கனவே இந்த மாதிரி நடந்த பிரச்சனையிலதான் உங்களை சாமுண்டீஸ்வரி 5 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புனா, இப்ப மறுபடியும் அதே மாதிரி பிரச்சனைய பண்ணணும்னு நினைக்காதீங்க, அந்த சாமுண்டீஸ்வரியை பத்தி உங்களுக்கு தெரியாது. இதை கேட்டதோட முத்துவேல் சொல்றாரு, டேய் அது போன வாட்டி நான் ரொம்ப பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன்டா, ஆனா இந்த வாட்டி நான் அவகிட்ட நான் பெர்மிஷன் கேட்க போறேன்டா, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாருங்க சித்தப்பா, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்ட போறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. முத்துவேல் சொல்றாரு, நான் அந்த மைதிலியை மட்டும் அடையாம விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் போறாரு. இத பார்த்துட்டு சிவனாண்டி நினைக்கிறாரு, நம்ம எந்த பிரச்சனையை சமாளிக்கணுமோ அதை மறந்துட்டு இவர் வேற எதையோ பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இது சரிப்பட்டு வராது போலயே அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. அப்புறமா வழக்கம் போல ஜானகி வந்துட்டு மைதிலி கிட்ட சொல்லிட்டு வேலைக்கு போறாங்க. மைதிலி ஜானகி வேலைக்கு போனதோட மைதிலி வீட்டுல தனியா இருக்கிறாங்க. அப்பதான் முத்துவேல் வராரு. முத்துவேலை பார்த்துட்டு மைதிலி நினைக்கிறாங்க, இவர் எதுக்கு டெய்லி வராரு அப்படின்னு. முத்துவேல் வந்துட்டு நேரா மைதிலி கிட்ட, வணக்கம்மா எப்படி இருக்க. மைதிலி சொல்றாங்க, நான் நல்லா இருக்கேன், என்ன வேணும் உங்களுக்கு. அப்ப முத்துவேல் சொல்றாரு, எனக்கெல்லாம் ஒண்ணு வேணாம், உனக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு தான் கேட்க வந்தேன், ஏதாவது பண உதவியில வேணுமா. மைதிலி சொல்றாங்க, சேச்சா அதெல்லாம் எதுவும் வேண்டாம்,
அவர் கேக்குறாரு, ஏமா உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? மைதிலி சொல்றாங்க, எனக்கு கல்யாணம் ஆகிருச்சு. முத்துவேல் கேக்குறாரு, சரி சரி, அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறீங்க? மைதிலி சொல்றாங்க, அடுத்து என்ன, நாங்க சும்மா இந்த ஊருக்கு வாடகைக்கு வந்தோம், கொஞ்ச நாள்ல நாங்க ஊரை விட்டு கிளம்பிடுவோம். உடனே முத்துவேல் சொல்றாரு, என்ன ஊரை விட்டு கிளம்புறேன்னு சொன்ன? இந்த ஊர்ல உனக்கு என்னத்த தேவை இருக்கோ எல்லாத்தையும் என்கிட்ட கேளு, நான் பண்ணி கொடுக்குறேன். உனக்கு நான் மாமா மாதிரி தானே. இதை கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, என்ன நீங்க பேசுறதே கொஞ்சம் கூட சரியில்லை, ஒரு மாதிரி வரமுறை இல்லாம பேசுறீங்க. அவரை சொல்றாரு, என்னம்மா இப்படி சொல்ற? இப்படி தேடி தேடி ஒருத்தன் வந்து உனக்கு உதவி பண்றான் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? இது கேட்டதோட மைதிலி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ அப்படின்னு. அதுக்கு முத்துவேல் சொல்றாரு, என்னடி பேசுனேனா அப்படின்னு சொல்லிட்டு மைதிலிய வந்துட்டு கைய பிடிக்க போறாரு. அப்ப மைதிலி டக்குன்னு முத்துவேல ஓங்கி அரைஞ்சு, மரியாதையா அந்த இடத்த விட்டு போயிரு, இந்த ஊருக்குள்ள உனக்கு நல்ல பேர் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஏதாவது பேசுன சத்தம் விட்டு ஆளை கூப்பிட்டுருவேன், மரியாதையா போடா. இது கேட்டதோட முத்துவேல் ஷாக் ஆகி வெளியில போறாரு. அப்ப மைதிலி வந்துட்டு செம்ம கோத்துல நிக்கிறாங்க. இவன் நம்ம வீட்டுக்கு நல்லது பண்ண வந்திருக்கான் அப்படின்னு பார்த்தா இப்படி ஒரு கேவலமான புத்தியோட வீட்டுக்குள்ள வந்திருக்கான் அப்படின்ட்டு மைதிலி செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்புறமா முத்துவேல் வெளியில போயிட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா இவ ஏன் மேல கை வைப்பா, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முத்துவேல் அவருக்கு தெரிஞ்ச ரவுடிகளுக்கு போன் பண்றாங்க. அப்ப ரவுடிங்க போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கண்ண. அப்ப முத்துவேல் சொல்றாரு, டேய், ஒரு வீட்டை காமிக்கிறான் தான், அந்த வீட்டுக்குள்ள மைதிலி அப்படின்னு ஒருத்தி இருக்கா, அவளை கடத்திட்டு வந்து குடோன்ல கட்டி போட்டுங்கடா. இது கேட்டதோட அந்த ரவுடிகளும், சரிங்கண்ண நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மைதிலி வீட்டுக்கு வராங்க. மைதிலி வீட்டு கதவை தட்டுறாங்க. அப்ப மைதிலி நினைக்கிறாங்க, மறுபடியும் அவன் தான் வந்திருக்கான் போல, விடக்கூடாது அப்படின்ட்டு கதவை திறந்தா 4-5 ரவுடிங்க நிக்கிறாங்க. மைதிலி கேக்குறாங்க, நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏய், அண்ணனை அடிச்சாம்லடி நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைதிலிய வந்துட்டு கடத்துறாங்க. மைதிலி வந்து சத்தம் போடுறாங்க, யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு. அதே நேரம் பார்த்து பக்கத்துல வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மைதிலிய கடத்தி கொண்டுட்டு போயிடுறாங்க. மைதிலியை கொண்டு போய் ஒரு குடோன்ல கட்டி வச்சிருக்காங்க. நம்ம கார்த்திகேயன் நம்ம முத்துப்பாண்டிய நேரா மைதிலிய பார்த்து, ஏ மைதிலி, நீ செமையா சிக்கிட்டடி. அப்ப மைதிலி சொல்றாங்க, உனக்கு வெக்கமா இல்லையா, இது மாதிரி நான் உனக்கு பொண்ணு மாதிரி தானே, என்ன இப்படி ஒரு கேவலமான புத்தியோட என்கிட்ட பேசுற அப்படின்னு கேட்டதோட அந்த முத்துவேல் சொல்றாரு, ஏ நிறுத்து, எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கேமலையே கை வச்சிருப்ப அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகி வந்துட்டு செங்கல் சூளையில வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு கதவெல்லாம் திறந்து கிடக்கு, பொருள் எல்லாம் கீழே உடஞ்சு கிடக்கிறத பார்த்துட்டு ஜானகிக்கு செம்ம ஷாக்கு. என்ன இது, வீட்டுல உள்ள பொருள் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு, நம்ம மைதிலையும் காணுமே அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப என்ன பண்றதுன்னே புரியாம நேரா கார்த்திக்கு போன் பண்றாங்க. கார்த்தி போனை பார்த்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அத்தை போன் பண்ணிருக்காங்க அப்படின்னு போன் அட்டன் பண்ணி, அத்தை சொல்லுங்க அத்தை, எப்படி இருக்கீங்க? அப்ப ஜானகி அழுங்குறாங்க, மாப்பிள்ள அப்படின்னு. அப்ப கார்த்திக் அதிர்ச்சியாகி, அத்தை என்னாச்சு அத்தை, ஏதாவது பிரச்சனையா? அப்ப ஜானகி சொல்றாங்க, மாப்பிள்ள இது மாதிரி நாங்க இப்ப ஊர்ல இல்ல மாப்பிள்ள, நானும் மைதிலேயே சேர்ந்து வேற ஊர்ல போயிட்டு தங்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு ஊருக்கு வந்தோம். ஆனா அங்க நாங்க தங்கியிருந்த இடத்துல நான் ஒரு வேலை கேட்டு போயிட்டேன். ஆனா இப்ப மைதிலிய காணோம், வீடுல உள்ள பொருள் எல்லாம் உடைஞ்சு கிடக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியல மாப்பிள்ள, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்க மாப்பிள்ள. இது கேட்டதோட கார்த்தி கேக்குறாரு, எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி ஊரை சொன்னதோட கார்த்தி சொல்றாரு, அத்தை அதே ஊர்ல தான் நானும் இருக்கேன், வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜானகி கிட்ட வராங்க. அப்ப ஜானகி கார்த்திய பார்த்துட்டு, மாப்பிள்ள ஆளே அடையாளம் தெரியாம இருக்கீங்க மாப்பிள்ள, இப்ப மைதிலி எங்க இருக்கான்னு தெரியல, யாரு அவளை கடத்தினதுன்னு தெரியல, அவளை எதுக்காக கடத்தி இருப்பாங்க? கார்த்திக் சொல்றாரு, சரி நான் பாத்துக்கிறேன், எனக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்ப பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கிட்ட கார்த்தி விசாரிக்கிறாரு, காலையில இருந்து இந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, இந்த ஊர்ல ஒரு முத்துவேல்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவருதான் இந்த பொண்ணுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, ஆமா தம்பி, முத்துவேல் அப்படிங்கிறவரு தான் எங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வீட்டுக்கு வந்தாரு. இதை கேட்டதோட கார்த்திக் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப கண்டிப்பா அந்த முத்துவேலா தான் இருக்கணும் அப்படின்ட்டு
நேரா ஜானகிட்ட நான் பாத்துக்கிறேன் அத்தை. அந்த முத்துவேல் யாருன்னு தெரியும். நான் மைதிலி அண்ணிய கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. என்னடி நீதான் பெரிய அழகின்னு இவ்ளோ ஆட்டம் போட்ட, இப்ப உட்கார்ந்துருக்க அப்படின்னு. அப்ப மைதிலி சொல்றாங்க, இங்க பாரு, நான் யாரு அப்படின்னு உனக்கு தெரியாது. நே- அதனால நீ ஓவரா ஆடுற. மரியாதையா இப்பவே என் கட்டை அவித்து விட்டுரு. பாவம் பொழிச்சு போகட்டும் அப்படின்னு விட்டுறேன். அதுக்கு அந்த முத்துவேல் சிரிக்கிறாரு. என்னடி நீ பெரிய ஆளா? இங்க பாரு, நான் யாருன்னு தெரியுமா இந்த ஊருக்குள்ள? இதை கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, நீதான் சரியான பொம்பளை பொறுக்கி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மரியாதையா என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப அந்த ரவுடிங்கள நம்ம முத்துவேல் சொல்றாரு, டேய் வெளியில ஏதோ சத்தம் கேக்குது, போய் பாருங்கடா. அப்ப அந்த ரவுடிங்க வெளியில போய் பார்த்தா நம்ம கார்த்தி ரவுடிகளை அடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்ததோட அந்த ரவுடிங்க ஓடி வந்து, அண்ணன் வழக்கம் போல அந்த சாமுண்டீஸ்வரியோட மருமகன் வந்துட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட செம்ம ஷாக் ஆகுறாரு நம்ம முத்துவேல். அவன் எதுக்குடா இங்க வந்தான்? அவனுக்கும் இவளுக்கும் என்னடா சம்பந்தம்? அப்ப ராஜானத்தோட நம்ம மைதிலிக்கு சந்தேகம், யாரா இருக்கும் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம கார்த்திக் வராரு. கார்த்திகை பார்த்ததோட ஷாக் ஆகுறாங்க நம்ம மைதிலி. மாப்பிள்ள அப்படின்னு நம்ம கார்த்தி மைதிலிய பார்த்துட்டு அங்கேருந்து வராரு. முத்துவேல் ராஜா பார்த்து, ஏய் மரியாதையும் இந்த இடத்த விட்டு போடாம். கார்த்திக் சொல்றாரு, உனக்கு வெக்கமா இல்ல? இவங்க உனக்கு பொண்ணு மாறி, உன்னை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலை அடிச்சு காலி பண்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் வந்துட்டு நேரா மைதிலிய காப்பாத்துறாங்க. வாங்க போகலாம் அப்படின்னு. மைதிலி முத்துவேலை ஓங்கி அரைஞ்சு, உனக்கு சரியான பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைதிலி இங்க இருந்து வெளியில வராங்க. கார்த்திக் நேரா மைதிலியை பார்த்து, நீங்க எப்படி இவன்கிட்ட மாட்டுனீங்க? மைதிலி சொல்றாங்க, மாப்பிள்ள இவன் வீட்டுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் இப்படி ஒரு கேவல புத்தியோட பேசியிருப்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாப்பிள்ள. கார்த்திக் சொல்றாரு, சரி கவலைப்படாதீங்க, சரி வாங்க வீட்டுக்கு போகலாம், உங்க அத்தை வந்து பயத்துல இருக்காங்க. கேட்டதோட நம்ம மைதிலியும் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம மைதிலி சொல்றாங்க, மாப்பிள்ள அவனுங்க ஏதோ ராஜான்னு சொன்னாங்க, சாமுண்டீஸ்வரியோட மருமகன்னு சொன்னாங்க. சாமுண்டீஸ்வரி உங்க அத்தை தானே மாப்பிள்ள? அப்ப கார்த்திக் சொல்றாரு, ஆமா, இங்க பல விஷயங்கள் நடந்திருக்கு, இதை பத்தி இப்ப எதுவும் சொல்ல முடியாது. நீங்க ரெண்டு பேரும் இந்த ஊருக்குள்ள இருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது. சோ ரெண்டு பேரும் நீங்க வேற ஊருக்கு கிளம்பி போயிருங்க. இது கேட்டதோட மைதிலி சொல்றாங்க, மாப்பிள்ள உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வர மாதிரி நாங்க இங்க இருக்க மாட்டோம், நாங்க ஊரை விட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்பொழுது தொடர்ச்சியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.